உள்ள வாங்க. கௌதம் மாதிரி ஒரு புள்ளைய பெத்துட்டு என்னால எப்படி உள்ள வர முடியும்? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க இப்படி கண் கலந்துனா நல்லாவா இருக்கும்? நேத்து வரைக்கும் நானும் கௌதம் மாதிரி நடிச்சு உங்க உங்க எல்லாரையுமே ஐஸ்வர்யாவை தேடிட்டு உங்க கூட காலையில வரும்போது கூட நான் உண்மையாவே இல்ல. நான் அப்பவே சொன்னல மகா, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அக்கா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பிரசவ வலியில துடைச்சிட்டு இருந்த ஐஸ்வர்யா என்ன பார்த்து அவ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன அப்படியே வாட்டி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என் பேர குழந்தையோட முகத்தை பார்த்ததுமே இருந்தாலும் நான் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் மனசாட்சி எதை குத்தி கிழக்குது. அது எனக்கு நல்லா புரியுது. சித்தா, நடந்தது நடந்துருச்சு. ஆனா நீயா அதே நினைச்சு உன்னை வதச்சிட்டு இருக்கிற. போறேன்னா எங்க போவ தனியா? பண்ண பாவத்துக்கெல்லாம் எந்த உறவும் இல்லாம ஐயோ பழைய இது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனையா இருக்கட்டும். அப்படி எல்லாம் பேசாத சித்ரா. ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருக்கும் போது நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் பாவம் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் எனக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியாது. தலைவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருக்க. இப்படியே போயிடுற. என்னைக்கு நீங்க பண்ண தப்ப மனசார உணர்ந்துட்டீங்களோ அப்பவே கடவுளை விட மன்னிச்சுட்டாரு. உங்க வீடுங்க எந்த குற்ற உணர்வும் இல்லாம உங்க மருமக உங்க பேர பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாமா? அங்க வாங்க. அன்னைக்கு நீ வீட்டுல இருந்து போகும்போது மனசார நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேம்மா. உங்க எல்லாரோடய இருக்கணும்னு நான் இப்ப மனசார ஆசைப்படுறேன். நீ என்ன குற்றவாளிய பாக்குற வரைக்கும் என்னால நிம்மதியா இந்த வீட்டுல இருக்க முடியாதுமா. நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கேன். நேத்து வரைக்கும் உன்னை நம்ப வச்சு நான் கழுத்தெடுத்திருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தனியாளா நீ ஜெயிச்சு காமிச்சுட்ட.